இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அண்ணா நம்மள காப்பாத்த வந்திருக்கிற அண்ணா. அண்ணி மாம்சே நம்ம அண்ணா மாம்சே. நீயா கண்ணு? அண்ணா எப்படி கண்ணு? நீ எப்படி இந்த கெட்டப்ல? நான் அவளை அடிச்சு போட்டு ரூம்ல லாக் பண்ணிட்டேன். அண்ணி வெறும் வாய்ஸ் விடால் விட்டவங்க எல்லாம் எதுவும் பண்ணல, சும்மா தான் இருந்தாங்க. நீங்க சூப்பர் அண்ணி. என்ன அதெல்லாம் பேச நேரம் இல்ல, வந்து கட்ட ஊத்து விடு. அவன் தான் வெளியே போயிருக்கான்ல. இல்ல மாமா, சின்னதா ட்ரெயின்ல மாட்டிட்டு இருக்காரு. அங்க என்ன பொசிஷன் தெரியல. நாம ஏதாவது பண்ண போய் அது சின்னதனுக்கு ஆபத்தா வந்துருச்சுன்னா அதனாலதான் இவங்க வழியிலே போய் அவங்கள மடக்கணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அண்ணே, நீங்க வழி போன மாதிரி செம்மையா நடிக்கணும், பயங்கரமா நடிக்கணும். நடிப்பு தானே, அதெல்லாம் நான் பெரிய கிளாடி. தூள் கலப்பிடலாம், போ பட்டை கலப்பிடலாம். அண்ணி, நீங்க அவரை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லுங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி மாத்திரையாவது போட்டாத இந்த வலி பண்ணிக்கோன்னு ஊன அழுங்க. அவங்க உங்க தொந்தரவு தாங்காம டாக்டர் சீட்டை கேட்பாங்க. இப்ப நான் இந்த மருந்த இந்த பையில வைக்கிறேன், சரியா? நீங்க அந்த சீட்டை கேட்ட உடனே எடுத்து கொடுங்க. இது சின்னத்தானுக்கு உடம்பு முடியாதப்போ டாக்டர் எழுதி கொடுத்த தூக்க மாத்திரை. அந்த மாத்திரையை நீங்க போய் மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நேரம் பார்த்து எப்படியாவது நான் உங்களுக்கு இந்த மாத்திரையை கலந்து கொடுத்துறேன், சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல? யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லையே? அண்ணா எனக்கு ஒரு சந்தேகம். நான் அடம் பிடிச்சோம் அவங்க ஒத்துக்கலைனா? ஒத்துக்க வைக்கணும், அதுதான் அண்ணி நம்ம டிராமா. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. அண்ணே, நீங்க நடிக்கிற நடிப்பை பார்த்துதான் உங்களுக்கு நம்பிக்கை வரணும், பாத்துக்கோங்க. அண்ணே, அவங்க வர மாதிரி தெரியுது. எப்ப ஆரம்பிங்க, கரெக்டா இருக்கும். ஐயோ மாமா, பா யாராவது காப்பாத்துங்கப்பா. வந்துருச்சு, யாராவது காப்பாத்துங்க. கட்டகுண்டு, என்னாச்சு? என்னாச்சியா? ஐயோ ஐயோ, மாமாக்கு வலிப்பு வந்துருச்சு. கட்டகுண்டு, ஐயோ யாராவது காப்பாத்துங்க. கட்டகுண்டு, யாராவது வாங்க. ஒண்ணாவது கட்டகுண்டு, தைரியமா இரு. ஐயோ, இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்மளும் நடிச்சுதான் ஆகணும். நடி, பாத்துக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலாம், வா. ஐயோ மாமா, ஐயோ ஐயோ மாமா, தைரியமா இருடா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏமாமா, ஏமாமா எங்களெல்லாம் விட்டு போயிடாத மாமா. மாமா பாவி, இதான் சாக்குன்னு நம்ம சோழிய ஒரேடியா முடிச்சு விட்டுருவான் போல இருக்குதே. செல்வி 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 கொஞ்சம் வலி போடுங்க. செல்வி 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 இங்க பாருங்க. அம்மா, கடவுளே, இவங்களுக்கு வலி அதிகமா இருக்கும் போல இருக்கே. எப்படி துடிக்கிறாங்க. இவங்களுக்கும் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. செல்வி செல்வி இங்க பாருங்க, நான் சொல்றது கேக்குதா? வலி இருக்கதா செய்யும், கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துதான் ஆகணும். இது உங்களை கஷ்டப்படுத்த போற வலி இல்ல, சந்தோஷப்படுத்த போற வலி. இந்த வலி உங்களுக்கு அம்மாங்கிற உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்க போகுது. செல்வி செல்வி இங்க பாருங்க, இந்த குழந்தை உங்க மடியில தவழ போகுது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன் ப்ளீஸ். உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து குழந்தைய கொஞ்சணும்னு ஆசை இருக்கும்ல, அதை மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க. வேற எதை பத்தி யோசிக்காதீங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் தான், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுவோம், சரியா? கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இத பாருமா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்ப. நீ தைரியமா இரு, சரியா? தைரியமா இருமா. கொஞ்ச நேரம் தான். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது செல்வி, ஒண்ணும் ஆகாது.
செல்வி கயல் செல்வி என்னாச்சு? செல்வி ஐயோ கடவுளே செல்வி செல்வி கண் பிடிச்சுக்கோங்க செல்வி செல்வி கண் பிடிச்சுக்கோங்க செல்வி 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 அம்மா அம்மா ஐயோ, அம்மா ஐயோ, அம்மா செல்வி செல்வி மாதிரி வளர்த்தனே ஐயோ செல்வி எழுந்திரிமா செல்வி போச்சு ஐயோ என்னாச்சு? அந்த கர்ப்பிணிய வயித்துல உள்ள குழந்தையும் ஏங்க எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அங்க இருக்கண்ணி இந்த ட்ரெயின்ல ஒரு கர்ப்பிணி பண்ணி ஏறிச்சுல்ல பிரசவ வலி வந்து எல்லாரும் அவளை காப்பாத்தா எவ்வளவோ போராடினாங்க. அங்கேயே அந்த பொண்ணு செத்துருச்சு. இப்பதான் நான் கனவு கண்டேன். என்னங்க உளறிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை காப்பாத்ததான் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி கனவு கண்டேன் அது இதுன்னு ஏதாவது ஒளறி எல்லாரையும் பயமுறுத்தி தொலைக்காதீங்க. ஏண்டி அங்க இருக்கண்ணி நான் என்ன வேணும்னா பயமுறுத்துறேன்? கனவுல கண்டது தானே சொல்றேன். ஐயோ அந்த கனவு பழிக்க கூடாதுன்னு வேண்டிக்கங்க. அந்த பொண்ணும் இன்னும் உலகத்தையே எட்டி பார்க்காத அந்த பச்சை குழந்தையும் ஒண்ணும் பண்ணாம நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. சரி அங்க இருக்கண்ணி நான் வேண்டிக்கிறேன். நானும் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா இந்த தடவை என் கனவு பழிக்க கூடாது. அந்த சாமி நினைச்சா என் கனவை பொய்யாக்க முடியாதா? அங்க இருக்கண்ணி நானும் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கங்க நானும் வேண்டிக்கிறேன். கடவுளே, காப்பாத்து. செல்வி செல்வி கொஞ்சம் பொறுத்துக்கோ செல்வி கொஞ்சம் பொறுத்துக்கோ இல்ல ஐயோ மாமா மாமா அவனை அவுத்து விடுங்க. மாமா 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 உங்களுக்கு என்ன ஆகாது மாமா நான் இருக்கிறேன் மாமா மாமா எங்களை விட்டு நினைக்காத மாமா மாமா ப்ளீஸ் மாமா ஏய், மாமா மாமா please, மாமா. ஏய், சும்மா இருங்க.